உடம்பு பொங்கலன்னா ஆப்பிள் பழம் ஹார்லிக்ஸ் அதே அப்படி கேளு சொல்றேன். இப்போ அந்த மணிப்பையில நம்ம ஆளுங்க உதைச்சு கைய கால உடைச்சிருப்பாங்க. அவன் இப்போ ஆஸ்பத்திரியில ஜாயிண்ட் ஆகி படுத்திருப்பான். பாவம் அந்த பேஷண்ட பார்த்து உடல்நலம் பத்தி விசாரிச்சு இதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம்னு வாங்கி வச்சிருக்கேன். ஒண்ணும் சொல்ல மாட்டோம். நீங்களும் சேர்ந்து செய்ய வழங்கலை வாங்கிக்கிறதுக்காக நானே வந்திருக்கேன் மாமா. ஏன் அப்படி பாக்குறீங்க? என் உடம்புல அடிபட்ட காயம் இல்லையேன்னா அடிபட்டது உங்களால அனுப்பப்பட்ட கையாளுங்க. அவங்க எல்லாரையும் ஜெனரல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டேன். அதுல 2 பேருக்கு முதுகெலும்பு முறிஞ்சு போச்சுன்னு புத்தூருக்கு அனுப்பியிருக்கேன். அது சம்பந்தப்பட்ட பில்லு பணத்தை கட்டிடுங்க. வர்றேன். மணி, எதுக்காக கோபப்படுறீங்க மாமா? நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள என் பெட்டி நிறைஞ்சிடும். அதை பார்த்து நீங்க வெட்கப்படுவீங்க. மணி, ஆமா, உன் பெட்டியில பணம் சேர்ந்து தங்கச்சியாட்டம் இருக்கிறவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம ஐயா வெட்கப்படுறது எதுக்குயா? ஓஹோ, அதுதான் உங்க கன்ஃபியூஷனா? வார்னிஷ தெரியும்ல? அதாங்க உங்க கட்டளப்படி விஸ்வநாதனை கொன்னானே அவன் உங்களால அனுப்பப்பட்டவன். நடந்ததை எல்லாம் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிட்டான். நானும் ஒண்ணு விடாம போலீஸ்ல சொல்ல போறேன். மாமா வெக்கத்தை விட்டு ஜெயிலுக்கு போயிடுவாரு. நானும் இல்லதாவும் இங்கே இருப்போம். வர்ற மாமா. முடிஞ்சு போச்சு. இந்த பாருவம் இஷ்டப்படி பேசலாம், சும்மா விட மாட்டோம். அவன் கதையை இப்பவே இந்த இடத்தையே முடிச்சுடுவேன். என் கதையை முடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல அவன் கதையை முடிங்க. இல்லன்னா ஒரு கதை அவ்வளவுதான். வா மச்சான் வா. இவ பேரு பாரிஜாதம். அப்படியா? அந்த புகையில வியாபாரி ராஜாவுக்கு இவோ. அதெல்லாம் எதுக்குங்க? இப்ப நான் தனியா தான் இருக்கேன், யாரும் இல்ல. ஓஹோ, அந்த கேஸா? கேஸ் வேலையாதான் வந்திருக்கா. முதல் பெண்டாட்டி ஒரு மக சொத்தை எல்லாம் சொந்தமாக்கிட்டாளாம். நான் ஏதோ தெரிஞ்சவனாச்சேன்னு என்கிட்ட வந்து கண்ணீர் விட்டா. நீ எதையும் செய்யக்கூடியவனாச்சேன்னு உங்ககிட்ட முடியாது. விவரமா நான் சொல்றேங்க. என் சக்களத்தி மகளை ஒழிச்சு கட்டணும். ஆஸ்தியில பாதி எனக்கு, மீதி இருக்கிறத நீங்க எப்படி பங்கு போட்டுக்குவீங்களோ எனக்கு தெரியாது. யுத்தங்கள் ஏற்பட்டது பெண்ணாலதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கொலைகள் கூட நடக்கும்னு இப்பதான் தெரியுது. அந்த பொண்ணு இருக்கா? இந்த ஊர்லதான். நாளைக்கு ராத்திரி டான்சி கிளப்ல ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. மறுநாள் இங்க இருந்து போயிடுவா. அந்த பொண்ணு நாளைக்கு உயிரோட இருக்கு. நாட்டியராணி ரம்பாதேவி அவர்கள் பிரபல தொழிலதிபரான திரு கோதண்டராமன் அவர்கள் மூலமாக 10,000 ரூபாய் பரிசாக அளிக்கிறார். உன்னை நான் வாழ்த்துறேன். இந்த 10,000தோட லட்சியம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். 10,000த்துல என் தங்கச்சி ரேகா கல்யாணம் முடிஞ்சு போயிடும். என் கல்யாணத்தையும் நீங்க நடத்தணுமே. நடத்தி வைக்கிறேன், வாங்கிக்க. உன் சபதப்படி விடியறதுக்குள்ள 50,000 ரூபாய் தந்தா உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். ஆனா இந்த 10,000தோட 50,000 ரூபாய் சேர்ந்ததா நினைச்சு நீ ஏமாந்துட்ட. இந்த வெள்ள காயத்தை வச்சு உன்னால என்ன செய்ய முடியும்? அழகுள்ளவள்னு நினைச்சேன். அழகா ஏமாத்தக்கூடியவள் இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுவீங்க? தெரியாத ஆட்கள் அழிக்காத. தோத்து போனா 10,000 தரையில் சொல்லி அந்த கோதண்டராமனோட கூட்டு சேர்ந்துகிட்டு எனக்கு இந்த வெறுங்காயத்தை கொடுத்தியா? ஐ எம் சாரி. இது எங்க சின்னமா செஞ்ச வேலையா இருக்கும். உட்காருங்க, உங்க பாட்டு தந்துடுறேன். தேங்க்யூ. அம்பா அம்பா
மாலதி, மாலதி, கதவு தரமா, கதவு பூட்டிடுமா? நில்லு. யாரையாவது கொலை செஞ்சுட்டு வரியா? அந்த பேர் நினைச்சு அத்தா என்ன சுட்டுட்டாருமா. உண்மை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். உண்மை எனக்கு சொல்றியா? கொலைக்காரனுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு நானும் சாதாரண பொம்பளை இல்ல, ஒரு போலீஸ் ஆபீசர் மனைவி. சபாஷ், அருமையான வார்த்தம்மா. காயம்பட்டு ரத்தம் சிந்தினபடி வீட்டுக்கு வந்த கூட பிறந்தவனை பார்த்து காயம் எப்படின்னா ஏற்பட்டுச்சுன்னு கேட்காம யாரையாவது கொலை செஞ்சுட்டு வந்தியான்னு கேட்டியே. அப்பவே உனக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த அண்ணன் செத்து போயிட்டாம்மா. நில்லு. மாப்பிள்ளையா, சொந்தங்கிற உறவு கொண்டாடி என்கிட்ட இருந்த தப்பிக்கலாம் நினைக்கிறியா? சொந்தமா? இனி எங்க இருக்கு சொந்தம்? அண்ணான்னு கூப்பிட வேண்டிய வாய் கொலகாரான்னு கூப்பிட்ட பிறகு சொந்தங்கிற வார்த்தைக்கு இடமில்லை. இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷன் வராவிட்டா சுட்டு வீழ்த்துற பிறகு கொண்டு போவேன். இன்ஸ்பெக்டர், செய்யாத குற்றத்துக்கு என்ன கைது செய்ய பாக்குறீங்க. செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க நான் என்னைக்கும் தயாரா இருக்கேன். ஆனா நான் செஞ்ச குற்றத்தினால ஒரு சகோதரி கல்யாணம் நின்று போய் அவ அனாதை ஆயிட்டான். அவ கழுத்துல 3 முடிச்சு விழற வரைக்கும் என்ன நீங்க கைது செய்ய முடியாது. தள்ளி போக. குற்றவாளியை எதிர்ப்பேனே தவிர அவனை பார்த்து பயப்படுறவன் அல்ல. வழி விடுங்க. உனக்கு இருக்கிற வழி ஒன்னே ஒண்ணுதான், அதான் ஜெயில். சரி, உங்க இடையூறுகளை சமாளிச்சுக்கிட்டு நல்ல வழியிலேயே வெளியே போவேன். அது உன்னால முடியாது. நிச்சயமா இங்க இருந்து போவேன். உங்களால என்ன தடுக்க முடியாது. என்ன பிரிஞ்சு போன தங்கச்சிய இப்ப நான் பார்த்துட்டேம்மா. எண்ணி பாக்குறியா? எண்ணி கொடுக்கட்டுமா? 50,000 நம்ம பந்தயத்துக்கு இந்த பணம் செல்ல. எதனாலன்னா இதன் மேல ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. என் ரத்தத்தை சிந்தி அந்த பணத்தை தர்றேன்னு உங்களுக்கு அன்னைக்கே சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப இந்த நோட்டு மேல படிஞ்சிருக்கிறது அந்த ரம்பாதேவி ரத்தம். இல்ல இல்லன்னு சொன்னா நம்பணுமா? பணத்தையும் வாங்க மாட்டேன், மேரேஜுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஒன்ன சம்மதிக்க வைக்கிறேன். நான் சொன்னபடி தர வேண்டிய பணத்தை தந்துட்டேன். சபதப்படி தங்கச்சிக்கு கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அது முடியாது. அது ஏன் முடியாதுன்னு இப்பவே உனக்கு சொல்றேன். 50,000 ரூபாய் தந்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். அந்த வார்த்தையை மாறிட்டேன். ஆனா இந்த கல்யாணம் நடக்காவிட்டா நான் சிந்துன ரத்தமும் வயர்வையும் வீணாயிடுச்சேங்கிற கோபத்துல உன்னை சித்திரவதை பண்ணி பழிய தீர்த்துக்குவேன்னு அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போறேன். என்னங்க கோதண்டராம் ஆளுங்க ராஜேந்திரன் தூக்கிட்டு போயிட்டானுங்க. தன் மகள் அவனுக்கு எஸ்டேட்ல வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களாம். உயிருக்கு உயிரானோன்னு நினைச்சேன், இப்படி பண்ணிட்டானே. தம்பி மணி, என் பையனை எப்படியாவது காப்பாத்து மணி. காப்பாத்தப்பா, காப்பாத்து. பாத்தியா, இந்த இடத்துக்கு உன்னை நான் வரவழைச்சேன். நீ எப்படி என்ன வரவழைச்சியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்தது நீ தப்பி போகாம பாக்குறதுக்கா. அது நடக்காத காரியம். என் கையாட்கள் நீ இங்கிருந்து தப்பி போகாதபடி பாப்பாங்க. அதுக்குள்ள போலீஸ் வருவாங்க, உன்னை கொண்டு போய் ஜெயில் கம்பிகளை எண்ணும்படி செய்வாங்க. ஜெயில் கம்பிகள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்காக இல்லை, உனக்காக. ஆனா உன்னை என் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ரம்பாதேவி செத்து போன கேஸ்ல நான் உன்னை மாட்ட வச்சு போலீஸ் பின்தொடர்படியா செய்திருக்கேன்.
நீ தந்திரக்காரன்னா நான் பெரிய மந்திரக்காரங்கிறத மறந்துடாதே கோ தண்டராமா. உன் கைவிரல்ல இருந்த நவரத்ன மோதிரம் இருக்குதா இல்லையான்னு கொஞ்சம் பாரு. அது இருக்காது. செத்து போன ரம்பாதேவியோட விரல்ல இருக்கும். ஸ்டேஜில உன் விரல்ல இருந்து கழட்டி அவளுக்கு சன்மானமா கொடுத்தேன். உன் கால்ல கிடக்கிறது உன் செருப்பா பாரு. உன் வலது கால் செருப்ப ரம்பாதேவி செத்த இடத்திலேயே நான் தான் விட்டுட்டு வந்தேன். கோதண்டராமா, நீயும் நாராயணனும் சேர்ந்து பேங்க கொள்ளையடிச்சு அதை செய்தது எங்க அப்பா தான் அநியாயமா அவரை சாகடிச்சிங்க. உன்னை பழி வாங்குங்கிறதுக்காக தான் இத்தனை காலம் நிழலா பின்தொடர்ந்தேன். நீ குற்றங்கள் செய்யும்படி செய்த. நீ அப்படிப்பட்ட அறிவாளின்னு தெரிஞ்சுதான் என் மகனை கோதண்டராம கடத்திட்டு போயிட்டான்னு உனக்கு சொல்ல வச்சு உன்னை இங்க வரவழைச்சோம். இப்ப உன் கதைய வாங்க இன்ஸ்பெக்டர். இந்த கொலகாரனை உங்கள்கிட்ட ஒப்படைக்கலாம்னு பார்த்தா எங்களை எதிர்த்து அடி அடின்னு அடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். ரம்பாதேவிய பாரிஜாலத்தின் உதவியோட இந்த நாராயண எப்படி கொலை செய்தாரோ அதுக்கு தகுந்த சாட்சியங்கள் என்கிட்ட இருக்கு. எங்க அப்பாவுக்கு இந்த கொலையில பங்கு இருக்குன்னு நான் சாட்சி சொல்றேன். இந்த சாட்சி போதுமா இல்ல கோர்ட்ல வேற சாட்சிகளை வரவழைக்கட்டுமா? பாத்தியா நாராயணா, பார்ட்டியை விட்டு இன்னொரு பார்ட்டியில சேர்றதுக்கு நாம கத்துக்கிட்டோம். நம்ம பசங்களுக்கும் நமக்கு சின்ன டிஃபரன்ஸ். நாம கெட்ட பார்ட்டியோட சேர்ந்துட்டோம், அவங்க நல்ல பார்ட்டியோட சேர்ந்துட்டாங்க. நீ என்ன சொல்ற? நீ ஒரு புரியாத மனுஷன்யா. கல்யாணங்கிறது அக்னி சாட்சியா தான் நடக்கும். ஆனா எங்க கல்யாணத்துக்கு உன் ஆத்மா சாட்சியா இருந்தா போதும். எங்களை வாழ்த்து. நீங்க 2 பேரும் மாலை மாத்தீங்க.